ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 29, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. சரத்சந்திரா சிஐ சங்கர் சொன்னதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி, பூமி சொன்னது போல அபூர்வா தான் கொலையாளியா, ஷோபா கொன்னது அபூர்வா தானான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணிட்டு வராரு. நட்சத்திரா பூமிய ககன் கூட ரெஸ்டாரண்ட்ல பார்த்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஃபோன் பண்றா. ஆனா அவரு எடுக்கல போனை. வண்டியை யோசிச்சுட்டே ஓடிட்டு வராரு. உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில யோசிச்சுட்டே டிரைவ் பண்ணிட்டு வந்த சரத்சந்திரா ஒரு மரத்து மேல மோதி பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துறாரு. கார்ல இருந்து இறங்கி வாந்தி எடுத்துட்டு முகத்தை கழுவுறாரு. உண்மையிலேயே அபூர்வா தான் இதெல்லாம் பண்ணாளா? அவ என்ன காதலிச்சதெல்லாம் பொய்யா? அவ இவ்வளவு கொடூரமானவளா? என் மேல உண்மையான அன்பே காட்டலையா? ஷோபாவை அவ தான் கொன்னுட்டாளான்னு பலவிதமா யோசிச்சு குழம்புறாரு. இன்னொரு பக்கம் அபூர்வாவும் மீராவும் சாரதா வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் சாரதா பதட்டமாகி நிக்கிறாங்க. அபூர்வா சொல்றா, எங்களை பார்த்து எதுக்கு இவ்வளவு பதப்படுற? ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கோன்னு சொல்றாங்க. உன் செல்ல பொண்ணு பூரியோட கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அதான் அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு மீரா நக்கலா சொல்றா. அபூர்வா சொடக்கு போட்டதும் ஒரு ஆள் உள்ள வரான். அப்பாடா, வீடு சூப்பரா இருக்கே, வீடு இவ்வளவு அழகா இருந்தா பொண்ணு இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும்னு அந்த ஆள் கேவலமா பேசுறான். மீரா சாரதா கிட்ட சொல்றா, இந்த அழக வச்சு தானடி என் புருஷனை உன் கூட வச்சிருந்தன்னு கண்டபடி பேசுறா. சாரதா சொல்றாங்க மீரா கிட்ட, மீரா என்ன வார்த்தை பேசுறன்னு கோவப்படுறாங்க. மீராவும் அப்புறாவும் ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுறாங்க. நாங்க கொண்டு வந்திருக்க சம்பந்தம் சாதாரணப்பட்டது இல்ல தெரியுமா? இவர் ஜூப்ளி ஹால் ஏரியாவில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரரு. ஒரு நாளைக்கு 5000, மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாரு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பளத்துக்கு ஈடுன்னு மீரா ரொம்ப கேவலமா பேசுறா. அந்த பிச்சைக்கார மாப்பிள்ள பெருமையா சொல்றான், எனக்கு அங்க 2 பிளாட் இருக்கு, 2 மனை இருக்கு, பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே 10 லட்சத்துக்கு குறையாது, வாரத்துல 3 நாள் அசைவம் சாப்பிடுவேன், டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன்னு சீன் போடுறான். இதை கேட்டு நொந்து போன சாரதா, உங்களை யாரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது? எதுக்கு என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்கன்னு அழுது புலம்புறாங்க. சாரதா சொல்றாங்க, என் புருஷன்ட்ட தான் நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன், வேற யார்கிட்டயும் இல்லையே, பூரியோட அப்பா கிட்ட தானே சொன்னேன் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. ஓவரா பேசுனா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, நாங்க இப்போ கிளம்புறோம், ஆனா இதே மாதிரி நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்த நேரடியா இந்த பிச்சைக்காரனை கூட்டி வந்து பூரி கழுத்தை தாலி கட்ட வச்சிருவேன், ஜாக்கிரதைன்னு அபூர்வா மிரட்டுறா. இந்த பிச்சைக்காரனும் நான் ரெடி மேடம்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான். அப்புறம் 3 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. சரத்சந்திரா வீட்டுக்கு வந்ததும் அபூர்வா எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் சிஐ சங்கரை பார்த்துட்டு ஆதாரங்களை எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அபூர்வா பயங்கரமா பதறா. சரத்சந்திரா சொல்றாரு, அங்க கிடைச்ச பிரேஸ்லெட்ல 2 டிஎன்ஏ இருக்கு, ஒன்னு ஷோபாவோடது, இன்னொன்னு யாருதுன்னு தேடுறாங்க. அந்த பிரேஸ்லெட்ல வாங்கினவங்க லிஸ்ட்ல உன் போட்டோவும் ஆதாரமும் இருக்கு அபூர்வான்னு சொல்றாரு. அபூர்வா உடனே, என்னமாமா நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கண்ணீர் வடிச்சு நாடகம் ஆடுறா. அப்போ அங்க வர பூமி, இல்ல இந்த அபூர்வா தான் என் அம்மாவை கொன்னான்னு நேரடியா குற்றம் சாட்டுறா. அபூர்வாவும் நட்சத்திராவும் ஏ பூமி என்ன பேசுறேன்னு கத்துறாங்க. சரத்சந்திரா அபூர்வா கிட்ட சொல்றாரு, அபூர்வா நீ என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்க, உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, அதனாலதான் உன்னை சந்தேகப்பட முடியாம இருந்தது, இதெல்லாம் பொய்யா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன், ஆனா ஒருவேளை இது உண்மையா இருந்தா உன்னை நான் ஆயுசுக்கும் மன்னிக்கவே மாட்டேன்னு கட்டன் டைட்டா சொல்றாரு. அபூர்வா சொல்றா, நான் வெளிப்படையாவனா மாமா, எனக்கு வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்க தெரியாதுன்னு சொல்றா. அதுக்கு பூமி சொல்றா, அப்படி சொல்லி சொல்லியேதான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அவளை பொழந்து கட்டுறா. பூமிய அமைதியா இருக்க சொல்லி சரத்சந்திரா சொல்றாரு அபூர்வா கிட்ட, நான் ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறமும் நீ கல்யாணமே பண்ணிக்காம என் கூடவே தான் இருந்தேன்னு பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஷோபா செத்த அப்புறம்தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே ஷோபாவை கொன்னுட்டியான்னு சரத்சந்திரா சொல்லிருன்னு அபூர்வா பார்த்து கேக்குறாரு. அப்புறம் ஆடி போய் ஷாக் ஆகி நிக்கிறா. இதை கேட்டு பூமி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறா. ஒருவேளை இந்த கொலைப்பழியில உண்மை இருந்துச்சுன்னா ஷோபாவுக்கு என்ன கதி ஆச்சோ அதே கதி தான் உனக்கும் அப்படின்னு சரத்சந்திரா பயங்கரமா வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. பூமி அபூர்வா கிட்ட போய், பயம் ஆயிருச்சுல்ல உனக்கு, உன் ஹார்ட் பீட் இருக்கிற சத்தம் எனக்கு நல்லாவே கேக்குது, சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளிவரும், வெயிட் அண்ட் வாட்ச்னு கெத்தா வார்னிங் கொடுத்துட்டு போறா. இதை பார்த்து செர்ரியும் செம ஹாப்பி ஆகுறான்.
நட்சத்திராவும் மருதாணி சித்தியும் பயத்துல நடுங்கி நின்னுட்டு இருக்காங்க. அம்மா கொடிய பிடிச்சு இழுத்தா எல்லாமே கீழே வந்து விடும். அது போல இப்ப பிரச்சனை உன் கழுத்துக்கே வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அபூர்வா சொல்றா, கொஞ்சம் அமைதியா இரு, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சமாளிக்கிறா. நைட் சரச்சந்திரா கட்டில படுத்துட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அபூர்வா மெல்ல வந்து பக்கத்துல படுக்க வரா. உடனே கோவமா சரச்சந்திரா ஏஞ்சி நிக்கிறாரு. அபூர்வா வாங்கல மாமா அப்படின்னு படுக்கலான்னு கூப்பிடுறா. எனக்கு தூக்கம் வரல, என் சோபாவை கொன்னது யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என் சந்தேகம் மட்டும் உண்மையானா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போறாரு. பூமி மொட்டை மாடிக்கு போய் வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்து தான் அம்மா சோபாவை நினைச்சு கையில சலங்கையை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுவுறா. அம்மா நீ உயிரோட இருந்திருந்தா உன் மடியில தலை வச்சு கதையெல்லாம் சொல்லியிருப்பேமா. இப்போ அப்பா உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாருமா, சீக்கிரமே அவர் முழு உண்மையும் தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றா. அம்மா நினைவோடு கால்ல சலங்கை கட்டிட்டு நிலவை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமா ஆவேசமா டான்ஸ் ஆடுறா பூமி. இத ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க கேபி அங்க வந்து, அம்மா பூமி எவ்வளவு நேரமா இப்படி ஆடிட்டே இருப்ப, உனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு பதறாரு. நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பாடு கூட சாப்பிடாம என்ன பண்ற அப்படின்னு அன்பா கேட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. சாப்பாடை சாப்பிட்ட உடனே பூமி ஆனந்த கண்ணீரோட சொல்றா, மாமா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்றா. மெல்ல மெல்ல எங்க அப்பா என்ன பொண்ணா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு, உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்க போறாரு, சீக்கிரமே அவரே கஹன் மாமாவை கூட்டிட்டு வந்து என் கையில பிடிச்சு வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்றா. என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு மாமான்னு நெகிழ்ந்து பேசுறா. மறுநாள் காலையில சரச்சந்திரா யோசனையோட கவனம் இல்லாம படிக்கட்டுல இறங்கி வராரு. அப்போ திடீர்னு கால் வழுக்கி கீழே விட போக பூமி ஓடி வந்து அவரை தாங்கி பிடிச்சு காப்பாத்துறா. அப்போ உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, உங்க மனசெல்லாம் வேற எங்கேயோ யோசனை இருக்குன்னு அக்கறையா சொல்றா. ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்கப்பான்னு பூமி கூப்பிடுறா. அவரு எனக்கு எதுவும் வேண்டாமா, எனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுறாரு. அப்பா சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளிவரும், நம்ம உயிரா நினைச்சவங்களே நம்ம ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்பா. ஆனா அம்மாவை கொன்னது யாருன்னு தெரியும் போது அதை நீங்க எதிர்கொள்ள உங்களுக்கு தெம்பு வேணும், அதனால இந்த ஜூஸையாவது குடிங்கன்னு சொல்லி அவருக்கு பாசமா ஜூஸ் கொடுத்து குடிக்க வைக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் பாசமா பேசுறது தூரத்துல இருந்து பார்த்த நட்சத்திரா பதறி போய் அபூர்வாட்ட சொல்றா, அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டவங்க போல இருக்கு அப்படின்னு அபூர்வா கிட்ட போய் புலம்புறா. அபூர்வா சொல்றா, இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் கஹன் கிளம்பி வந்து, அம்மா எனக்கு சீக்கிரம் கேட்டவளா ரெடி பண்ணி கொடுங்கன்னு கத்துறான். சாரதாவும் கிச்சன்ல வேக வேகமா கேட்டவளவா பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பும் போது, அம்மா என்னோட டிஃபன் பாக்ஸ்ல கேட்டல்வா வச்சுட்டியான்னு கேக்குறான். சாரதா, இல்லப்பா கஹன், நான் கேட்ட அல்வா செய்யவே இல்லப்பா, அது உப்மாவா போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ செய்யலையா, சரி விடுங்க, நான் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சோகமா சொல்றான். அதுக்கு சாரதா சொல்றாங்க, வெளியே வாங்கினா நான் பண்ற மாதிரி வருமா, ஆனா ஒண்ணு, நீ இவ்வளவு நாளா சாப்பிட்ட கேட்டல்வா நான் செஞ்சது இல்லப்பா, பூமி செஞ்சு கொடுத்தது அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. வேணா நான் பூமிக்கு போன் பண்ணி அல்வா செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன்னு சாரதா சொல்றாங்க. கஹன், பூமி மேல இருக்கிற ஈகோல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, வேணும்னா நானே செய்ய கத்துப்பேன், ஆனா அந்த பூமி செஞ்சது எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறான். கஹன் போனதும் சாரதா உடனே பூமிக்கு போன் போட்டு, பூமி கஹனுக்கு கேட்டல்வா தான் வேணுமா, என்ன செய்ய சொன்னா, ஆனா எனக்கு சரியா வரல, நீ கொஞ்சம் செஞ்சு தரியான்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் பூமி செம்ம குஷியாகி, அத்தை எனக்கு ஆர்டரும் கொடுத்து அதோட சேர்த்து ஒரு நல்ல வாய்ப்பும் கொடுத்துட்டீங்க, நீங்க போனை வைங்க, நான் டக்குன்னு கேட்டல்வா செஞ்சு கையோட அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துட்டு அசத்துறேன்னு சந்தோஷமா சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசுறது அபூர்வா மறைஞ்சிருந்து கேட்டுறா. உடனே தாராவுக்கு போன் போட்டு, ஏய் தாரா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. தாரா சொல்றா, நான் கஹனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அவளோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அபூர்வா, நீ இந்த மெசேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு, ஆனா அங்க பூமி அல்வா செஞ்சு தூக்கிட்டு கஹனை பார்க்க கிளம்பிட்டா, நீ இப்படியே இருந்தா கஹனை அவ முழுசா தூக்கிடுவான்னு தாராவை உசுப்பி வெத்தி விட்டு கலகத்தையும் மூட்டி விடுறா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாய் மக்களே.